இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தாமே நம்மோடு ஒரு நாளும் பேசுகிறார். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் சொல்லப்பட்ட ஒரு வசனம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியானவர் தன் ஜனங்களை பார்த்து தன் ஜனங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவரே பேசுறார், நான் தான் வேற தேவன் இல்லை என்று சொல்லிட்டு என்னை பின்பற்ற ஜனங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடைந்து. என் ஜனங்கள் என்பது யார்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடைந்து. உலகத்தில் எல்லாரும் வெட்கமடைஞ்சு போவாங்க. உலகத்தை நம்பர்கள் வெட்கமடை, என் ஜனங்கள் வெட்கமடைந்து போக மாட்டாங்க. என் ஜனம் என்பது அவரை பின்பற்றுகிற ஜனத்தை தான் காட்டுகிறது. இந்த அருமையான புதிய நாளிலும் அவரை பின்பற்றுகிற, அவருக்காக வாழ்கிற, அவரை நோக்கி பார்க்கிற, அவரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நிறைய வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். எல்லாம் பட்டினியா கிடக்கும். சிங்கக்குட்டிகள் பட்டினியா கிடக்கும். கர்த்தரத்திலும் ஒரு நன்மையும் குறைப்படும். அப்போ வெட்கமடையாதபடி நடத்துகிறான். சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம். ஆனா முடிவுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வெட்கமடைந்து போனதாக சரித்திரம் இல்லை. பிரச்சனை மத்தியில மாட்டிட்டு ஒவ்வொன்று அழுதலாம். ஆனா அந்த அழுகையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் அழுகையை, கண்ணீரை சந்தோஷமாய் மாற்றுவாங்க. துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும் சொல்ல. அப்போ என் ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் கர்த்தரை முழுமையாய் பின்பற்றுகிறவர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் சோதனையிலும் வேதனையிலும் உயர்விலும் தாழ்விலும் கர்த்தரையே பின்பற்றுகிற ஜனங்கள் தான் என் ஜனங்கள் என்று சொல்றார். அவரால் அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தனியே வாசம் பண்ணுவர்கள், பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லி பல பெயர்கள். அப்ப அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்யறாராம், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அவர்களுக்கு ஒரு நாளும் அவர்கள் வெட்கமடைந்து மற்ற முன்பாக தாழ்மைப்பட்டு வெட்கம் அடைய மாட்டாங்க. நீங்க ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வர வாசித்தீங்கன்னா அந்த 66 புஸ்தகத்திலையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட்டதாக சரித்திரத்துல இல்லை. கஷ்டங்கள் வந்திருக்கிறது, பிரச்சனைகள் வந்து எல்லாம் கைவிட்டு. அப்போ வெட்கமடையாதபடி இருக்குன்னா என்ன செய்யணும்? அப்ப அவருடைய ஜனங்களாய் இன்னைக்கு நாம் மாற வேண்டும். அவருடைய ஜனங்களாய் மாறுவதற்கு என்ன செய்யறது? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அவரை ஏற்றுக்கொள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக முடியாது. அவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய ஜனங்கள். அந்த ஜனங்கள் தான் ஒருபோது வெட்கமடையாதவர்கள். அப்போ அவரை நம்புகிறவர்களாக இந்த புதிய நாளிலே ஆண்டு எதிர்பார்க்கிறது என்ன? தம்முடைய ஜனங்களை, அவரை நோக்கி பார்க்கிறவர்களை, அவரிடத்தில் கேட்கிறவர்களை, கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ என்ன செய்வாய்? நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு ஆவிக்குரிய நம்மை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வெட்கமடைந்து போக மாட்டீர்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், உனக்கு விரோதமாய் ஒரு யுத்தமே எழும்பினாலும், உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ உன் கண்களால் மாத்திரம் பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். ஆனா உனக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நீ வெட்கம் அடைந்து போக மாட்டாய் என்று இந்த அருமையான நாளிலே சொல்லுகிறார். அவருடைய வசனம் அது சொல்லுகிறது. இன்றைக்கு அவர் விரும்புகிறது என்ன? அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி, அவருடைய ஜனங்களாய் மாறும்படி, அவரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் மாறும்படி கர்த்தர் இந்த நாளில் உங்களை அழைத்து கொண்டு இருக்கிறார். அவர்களை தான் பாதுகாக்க முடியும். பாருங்க, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது பாருங்க, அந்த ஒரு எல்லைக்குள்ள வந்தாதான் பாதுகாப்பு. அந்த நாட்களில் அடைக்கலப்பட்டம்னு சொல்லி ஒரு பட்டணம் இருந்தது. பல பட்டணங்களை ஆண்டவர் அடைக்கலப்பட்டனா, ஒரு மனுஷன் தவறாக ஒரு எதர்ச்சியாக தவறு பண்ணிட்டா, தெரியாதனமா தவறு பண்ணிட்டா, அவன் என்ன செய்யணும்? அவனை சாகாதபடி, அவனை அழிக்காதபடி அவனை பாதுகாக்க ஒரு பட்டணம். அந்த பட்டணத்துக்கு பேரு அடைக்கல பட்டணம், சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ்னு சொல்லுவாங்க. அந்த ரெஃப்யூஜ்னா அது பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ அதே போலதான் நம்ம பாவம் செய்தாலும், தவறுகள் வந்தாலும், தெரியாதனம் பண்ணிட்டாலும் நமக்கு அடைக்கலம் தேடி ஓடுகிற இடம் இருந்ததுன்னா அதான் ஆண்டோடைய சமூகம். அந்த சமூகத்துல ஓடி வரும்போது அவளுக்கு கண்டிப்பா பாதுகாப்பா. உள்ள வந்தவனை யாரும் தொடக்கூடாது, யாருக்கு அதிகாரம். அப்போ வெளியே தான் அவன் வெளியே வரவனை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வெளியே வந்தோடனே அவனை நிச்சயமாக போட்டு தள்ள ரெடியா இருப்பாங்க. ஆனால் அதே சமயத்துல அவன் உள்ள வந்துட்டான்னா யாருக்கும் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை, அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது.
அதைத்தான் சொல்லப்படுறது. ஜனங்களுக்கு வெட்கமடையாமல் இருக்கணும்னா கர்த்தருடைய பாதுகாப்பு, அவருடைய ஜனங்களாய் நீங்கள் மாறும்படி கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை அழைக்கிறார். அவரை மாறுவதற்கு என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும், அவரை நம்பணும், அவருக்காகவும். அப்படி செய்யும்போது நீங்கள் ஒரு நாள் வெட்கமடைந்து போக மாட்டீர்கள் என்று கர்த்தருடைய வசனம். இந்த கடைசி நாட்களில் நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நம்ம சந்திக்கணுங்கிறத வசனங்கள் நிறைய சொல்லியிருக்குது. அந்த வசனங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் விடுதலை பெறணும், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கணும்னு சொன்னா, வெட்கமடையாமல் இருக்கணும்னு சொன்னா, நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனங்களாக மாறுங்கள். அவருடைய ஜனங்கள் தான் வெட்கமடைந்து மற்றவங்களாம் வெட்கமடைவார்கள். ஸோ அதனால் இந்த நாளில் நீங்கள் புகழுங்க, உங்களையும் குடும்பத்தையும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி இந்த நாட்களில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கொடுப்பாராக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நாட்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.